वेङ्कटनाथार्यः वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तथा हृदि यस्य वाग्वतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्रामणबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஏகாட்சாத்தியாயத்துல உத்தவருக்கும் கண்ணனுக்கும் நடந்த சம்வாதத்தை பத்தி இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். உத்தவர் கேட்கிறேன், எப்படி இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவது? எல்லாருக்கும் இந்த லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே அந்த வஸ்துக்கள்ல ஆசை வருது. இத்தனை நாள் அனுபவித்த வஸ்துக்கள்ல இருந்து அந்த அனுபவத்தினுடைய வாசனை அது தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி இதுல இருந்து எப்படி வெளியில வருது? நேற்று சுலபமா சொல்லிட்டு போயிட்டு என்னையே தியானம் பண்ணு, என்னையே மனசுல நினைச்சுரு, அப்போ இதுல இருந்து நீ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் நீ சம்சாரத்துல இருந்து விடுபட்டு வந்துடலாம்னு எல்லாம் சொல்றேன். அது சுலபமான காரியமா தெரியலையேன்னு உத்தவர் கேட்கிறேன். அதுக்கு நேரேதான் பதில் சொல்லணும் அப்படின்னு கண்ணனையும் சொல்றேன். நீர்தான் உபதேசம் பண்ணோம் என்பது. அப்ப கண்ணனும் உபதேசம் பண்றேன். அவரை பார்த்து சொல்றேன், எல்லாமே தானே சொல்றதை காட்டிலும் ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லி சொன்னாக்க அது ரொம்ப விசேஷமாக இருக்கின்ற ஒரு முறையில யது மகாராஜனுக்கும் அவதூதர்னு ஒருத்தர், அதாவது அவர் ஒரு பெரிய வேதாந்தி மகா ஜானி, அவ ரெண்டு பேருக்கும் நடந்த சம்வாதத்தை சொல்றேன் என்பதாக சொல்றார். முதல்ல இந்த அவதூதரை பத்தி தான் போன வாரமே சொன்னோம். அவர் உடல்ல சரீரத்துல எந்த துணியும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு சுயேட்சையா சஞ்சரிச்சுருக்கே, சந்தோஷமா இருந்துருக்கு. ஏதோ கிடைச்சிட்டா சாப்பிட்றேன், யாரையும் சாதம் போடுன்னு கேட்கறது இல்லை, இது வேணும் அது வேணும்னு ஒன்றும் கேட்கறது இல்லை. அவ்வளோ ரொம்ப இதுவா இருந்துருக்கு. மழை பெஞ்சாலும் காத்தடிச்சாலும் எதை பத்தியும் அவர் விசாரப்படலை. குளிருக்கோ வெயிலுக்கோ எதையும் விசாரப்படாது, சந்தோஷமா அவர் போயிட்டு இருக்கு. அவரை பார்த்து எது மகாராஜா கேட்கிற, நீ இப்படி ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கே, இதெல்லாம் எப்படி இந்த சந்தோஷமா இருக்கிறது எப்படி கத்துண்ட அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு முதல்ல ஒரு விதம் சொல்றேன், அப்பா எல்லாருக்கும் அவளுடைய மனசுதான் குருவா இருந்துட்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறது. அந்த மனசுதான் காலக்கிரமத்துல எல்லாத்தையும் உணரும்படியாக பண்றதுன்னு. வர கஷ்டம்லாம் வந்துடுறது, அப்புறம் மனசு உணர்ந்து என்ன பண்றது? முதல்ல கோபம் வருது, ரொம்ப கோச்சிக்கிறோம். கோச்சிட்டோம்னாக்கா இதனால பல பேரிடத்துல நமக்கு ஒரு அவப்பெயர் வருது, கெட்ட பேர் வருது. கெட்ட பேர் வந்த பிற்பாடு அப்புறம் நமக்கே தோன்றது, நாம இப்படி பேசினதுனால்தானே அவளுக்கெல்லாம் இது மாதிரி நம்மளிடத்துல ஒரு எண்ணம் மாறி வந்திருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம அதான சொல்லியிருந்தா, இப்ப நம்ம பேசினதுதான் தப்புன்னு நம்ம மனசை நம்மள மாத்திக்க வைக்கிறது. அப்ப அது வந்தது தானே. அதை என்ன பண்றதுன்னா, வாஸ்தவம் தான், கெட்ட பெயர் வந்தது தான். ஆனா மறுபடியும் அந்த தப்பு பண்ணாத இருக்கிறதுக்கு அந்த மனசு ஒரு குருவா இருந்துருக்கு. அவளுடைய ஆத்மாவுக்கு அவளுடைய ஆத்மாவே தான். இங்க ரெண்டாவது ஆத்ம சப்தம் மனசை சொல்றது. இது அனுபவத்தினாலையும் பிரத்யட்சத்தினாலையும் பெரியோர்கள் கேட்கறதுனாலையும் இப்படி பல விஷயங்கள்னால இந்த மனசை கொண்டு நாம தெரிஞ்சுக்கிறோம். சந்தேகபதேஷு வஸ்துஷு சதாம்பி சந்தேகபதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரணம்னு காளிதாசன் சொன்னான்னு அந்த வார்த்தையும் சொன்னேன். இது பண்ணலாமா கூடாது அப்படின்னா அவ மனசாட்சி தான் தீர்மானம் பண்ண வேண்டியதுன்றதெல்லாம். அப்படி
ஆச்சாரியால் அவர்கிட்ட நான் இன்னைக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அந்த 24 சொல்லி வரிசையா சொல்லிட்டு ஆகாரம் ஆபா அக்னி ஆபன ஜலம் அக்னி சந்தோயம் கபோதம் அஜகரம் பாம்பு சமுத்திரம் யானை இந்த தேனை சாப்பிடுறது மீன் அப்படின்ன கட்டங்கள், அதாவது பண்ணக்கூடிய மண்டகள் வந்து மான் இப்படி பிங்களா பிங்களான்னு வச்சு குரரகம்னு அர்ப்பகா குழந்தை குமாரி ஒரு கன்னியா பொண்ணு சரகிறது சர்பகா வில்லு சர்ப்பம் ஊர்ணநாதி சுபே சக்கரத்து இப்படி 24 பேர் வந்து சொல்லப்பட்டதாக இருக்கு. சுபேசம் அதிசோபர்வம் கீட்டத்துக்கு அந்த சுபேசக்கிறதுன்னு ஒரு பிரமர விசேஷம், அதாவது ஒரு வண்டு இப்படி 24 எனக்கு குருவாக இருக்கான்றதை பத்தி நாம இது வரைக்கும் பார்த்தோம். பிருத்திவி எப்படி குருவாருது, ஜலம் எப்படி குருவாருது, வாயு எப்படி குருவாருது, இவைகள்ட்ட இருந்து குருன்னாக்க ஒரு விஷயத்தை நமக்கு போதிக்கிறவர் தான் குருன்னு சொல்லி சொல்றோம். குசப்தா பூன்ற சப்தம் இருக்க இருட்ட சொல்லி அந்தகாரா, ருஷப்தா தன்னிவர்த்தகா என்று சாஸ்திரம் சொல்லிருக்கு. மூன்று சப்தம் இருட்ட சொல்றது, ரூன்ற சப்தம் அந்த இருட்டை போக்கடிக்கிறதுன்றது. அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கடிக்கிறவர்கள் ஆச்சாரியார்கள் தான், குரு தான். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இன்னைக்கு குரு பௌர்ணமின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பௌர்ணமா தினம். இவெல்லாம் வியாச பூஜைன்னு சொல்லி சன்னியாசிகள்லாம் பண்ணுவா. நம்ம விசேஷாத்திரிக்கு சன்னியாசிகள்லாம் இந்த சாத்துர்மாசிய படத்தை சங்கல்பத்தை அனுஷ்டிக்கிறா. இந்த சமயத்துல ஆச்சாரியால சேவிக்கிறது இந்த காலத்தை, இது சாத்துர்மாசியம்ன்றது அவளுக்கு மாத்திரம் இல்லை, சன்னியாசிகளுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கெல்லாம் கூட விசேஷமா சொல்லியிருக்கு. கிரகஸ்தானுக்கெல்லாம் கூட இந்த சாத்துர்மாசிய விரதம்னு சொல்றது. இந்த 4 மாசங்கள்ல வரைச்சே நிறைய தானம் பண்ணோம்னாக்கா ரொம்ப விசேஷம். இந்த 4 மாசங்கள்ல ஆகாரங்கள்ல நியத்தியோட இருந்தோம்னாக்கா அது ஒரு நல்லது. இப்படி பல விசேஷங்கள்லாம் சாத்துர்மாசிய விரதத்தை பத்தி சொல்லிருக்கு. இந்த இந்த 4 மாச காலங்கள்ல பிறர் புண்படாதபடி வார்த்தையை பேசுறது, இப்படி எல்லாம் நடந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமா சொல்லப்படுகிறது. இப்ப இந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு இந்த அவதூதர் சொல்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிறோம். அதுல மொத்தம் எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ, எவ்வளவு அவகாசம் இருக்கோ அதை நாம பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுவும் நம்மளுடைய ஒரு பாக்கியம் தான் சொல்லி சொல்லணும். பிருத்திவி இதுதான் முதல் குருவாக சொல்லி சொல்றார் அவதூதர். அப்ப அந்த பிருத்திவி எப்படி முதல் குருவாக ஏதேமே குரவோ ராஜந்தை சதுர்விம்சதி ஆசிரிதாக शिक्षा वृत्तिभिः एतेषाम् अन्वशिक्षं विवात्मनः यतः यदनुशिक्षामि यथा वा नाहुषात्मज तत्तथा पुरुषव्याघ्र निबोध कथयामि ते. இந்த 24 பேர் எனக்கு குருவா, 24 எனக்கு குருவாக இருந்துருக்கா. வேர்ல்ட்ல இருந்து சிக்ஷா விருத்திபிகி ஏதேஷாம் அந்த சிக்ஷம்னு சொல்றேன். சிக்ஷா விருத்திபிகின்னு சொல்லத்தே ஆச்சாரியனிடத்துல போய் அவளிடத்துல தத்திச்சி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லி ஆச்சாரியனை விழுந்து சேவிச்சு அவளுக்கு நம்மளாலான பணிவிடைகள் சிசுரூஷங்களை பண்ணி அந்த மாதிரி பண்ணிதான் நம்ம நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி சாஸ்திரம் சொல்லச்சே தத்திச்சி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்மை. இப்ப இவைகள் எல்லாம் குருன்னு சொல்லியாச்சுன்னாக்கா
அந்த குருவனிடத்துல இருந்து ஒரு புது விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு ஒரு சிக்ஷை ஒண்ணு சிக்ஷை பண்ணிட்டு தான், அதாவது நம்மள நல்வழிப்படுத்தி தான் ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணுவா. இப்ப இந்த 24 இடத்துல இருந்தும் நான் பல விஷயங்களை தெரிஞ்சுட்டேன். அந்த விஷயங்களை அன்வசிக்ஷம் இஹாத்மனா எதா எதனு சிக்ஷாமி, அந்த 24ல இருந்து எதுல இருந்து எதை தெரிஞ்சுட்டேன்றத நான் சொல்றேன். நானே சத்தசா புருஷ அப்போ புருஷேஷனே நான் சொல்றேன் கேளு. இவர் நகுஷனுடைய பிள்ளை, நாகுஷாத்மஜான்னு சொல்லிருக்க. அப்படின்னால இப்ப நீ என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். நானு நீ போது கதையாமிட்டே, உனக்கு நான் சொல்றேன், என்னிடத்துல இருந்து நீ அறிந்து கொள் என்று சொல்றான். அப்ப அவசூத்தர் ஒண்ணா சொல்லி சொல்ற. முதல்ல பூமியை பத்தி சொல்ற. பூமி எப்படி எனக்கு உபகாரம் பண்ணிச்சு, பூமி எனக்கு என்ன சிக்ஷிச்சு கொடுத்தது, பூமி எப்படி எனக்கு ஆச்சாரியனாக ஆச்சுன்னு சொல்லி அதை பத்தி சொல்ற. முதல்ல சொல்றது, பூதைராஜ்யம் ஆக்கிரமியமானோபி தீரோ தெய்வபசானுகைः தத்வித்வான் அச்சலேன்மார்காத் அன்வசிக்ஷம் க்ஷிதேரோரதம் சஸ்வத்பரார்த்த சர்வேகः பரார்த்தைகாந்த சம்பவः சாதுः சிக்ஷேத பூதபிருத்தः நகசிஷ்ய பராத்மனாம். அதுக்கு சொல்ற ஸ்திதி, இந்த பூமியானது மலையாகவும் பர்வதாக்காரத்திலேயே இருந்துட்டு, அதாவது பர்வத விரட்சாதி ரூபமாகவும் சமரூபமாகவும் ரெண்டு விதமாக பூமி இருந்துருக்கு. இந்த மரங்கள்லாம் கூட பார்க்குவோம்னு தான் சொல்றது. மரம் செடி கொடிகள்லாம் கூட பார்க்குவோம் தான் சொல்றாங்க. இப்படி மலையானது இப்படி இந்த ரெண்டு விதமாக சமதளமாக இருந்த ரெண்டு விதமாக நமக்கு உபகாரம் பண்றது அந்த பூமி. இதுதான் பூமியினுடைய ஒரு ஸ்வரூபம். இதுல சமரூபம் இருக்கிற பூமி அந்த அந்த பொறுமை நான் அந்த பூமியிலிருந்து நஷ்டத்தண்டவனாக இருக்கேன். என்னப்பா பொறுமை என்ன இருந்துட்டு இருக்கு, எப்படி பூமி எப்படி பொறுமை கத்துக்கிற என்று கேட்டேன். தெய்வவசான்கை பூமியை ஆக்கிரமியமானோபி தீரோ, அதாவது மழை பெய்யுது, ஒரு சமயத்துல பார்த்தோம்னா பெரிய காற்று அடிக்கிறது. அதே சமயத்துல இன்னும் சில சமயங்கள்ல பார்த்தோம்னாக்க அந்த பூமியில ஒரு உத்வாகம் வருது, நில நடுக்கம் ஏற்படும். அந்த நல்ல நடுக்கம் ஏற்பட்டதுனால அங்கங்க ஒரே ஒரு பள்ளம் ஏற்படுறது. இது மாதிரிலாம் எல்லாம் பலவிதமான ஒரு சிரமங்கள்லாம் ஏற்படுறது. இப்படி தெய்வ பிரேரிதமான பூதங்களாலே இப்ப இது மழை வருதுன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈஸ்வரனுடைய சங்கல்பம். இப்படி பெரிய மழை பெய்யணும், வெள்ளம் வரணும் அப்படின்றது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அதனால மழை பெய்யறது இல்ல, மழையே இல்லாத போறது, அந்த கால் வெக்க செய்ய கொதிக்கிறது, பூமிய கொதிக்கிறது, இதுவும் ஈஸ்வர சங்கல்பம் தான். இப்படி இந்த பூதங்களாலே ஆட்கொண்டதாக இருந்த போதிலும் இது எல்லாம் பூமி முழுக்க இது சுதந்திரமாகவே இருக்க முடியல. இது நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறது அப்படின்னு சொல்லச்சு இந்த பூமிக்குன்னு ஒரு சுவாதந்திரியம் ஒண்ணுமே இல்லை. மீதி பூதங்கள் அவைகளுடைய செயல்னாலதான் இதுக்கு ஏதோ போயிட்டு இருக்கு. ஆனா எப்படியா இருந்தாலும் எந்த நிலையிலையும் கூட அந்த பூதங்களால் அதாவது பலவிதமாக துன்புறுத்தப்பட்டதாக இருந்தாலும் போல அந்த துக்கம் மொத்தத்தையும் சகிச்சுக்கிறது. கொட்டுற மழை கொட்டுறது எல்லாத்தையும் அது சகிச்சுக்கிறது. அதே மாதிரி ஒரு வித்வானாக இருந்திருக்கிறவன், வித்வான்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆசையோட ஆத்ம விஷயத்துல ஈடுபட்டவனாக இருந்திருக்கிறவன் தனக்கு சுகதுக்கங்கள்லாம் வருது. அதாவது இந்த லோகத்துல ஒரு வெயில்னாலேயோ மழையினாலேயோ
மீதி எத்தனையோ பாப்பவசத்தினாலேயோ பல சுக துக்கங்கள்லாம் வருது. இதுவெல்லாம் தெய்வ வசத்தினால வருது. தெய்வ வசத்தினால வந்தாலும் கூட அந்த சுகதுக்கங்கள் வந்தாலும் கூட இவனுக்குன்னு ஒரு வழி இருந்துருக்க. அந்த பரமாத்மா தியானம்ன்றது அந்த வழியிலிருந்து பெருமாள் பெருமாள்னாலே சொல்லப்பட்ட கட்டளையிடப்பட்ட ஆஜ்ஞா கைங்கரியங்கள், அனுஜ்ஞா கைங்கரியங்கள், நிச்சனை மிச்சிக்க கர்மாக்களை செய்யறது அப்படின்ற இந்த விஷயங்கள்ல இருந்து எப்பவும் நழுவாதவனாக இருக்கிறதுன்ற ஒரு நிலையை நான் கத்தன்ட்டேன்னு இது முதல்ல சொல்றேன். இப்போ நம்ம நிச்சயம் போய் குளத்துல போய் தீர்த்தம் மட்டும் வந்துட்டு இருக்கோம், பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய மழை பெய்யுது, இன்னைக்கு குளத்துக்கு போக முடியல, இல்ல ஒரே வெயில எங்க பார்த்தாலும் வறண்டு போயிட்டு பண்ண முடியல, என்ன பண்றது கேட்டேன். எப்படிலாம் சாத்தியமாகும் சாத்தியமான காரியத்தை பண்ணிட்டு இன்னைக்கு குளிக்கலேருந்து சந்தியாவந்தனம் பண்ணாத இருக்கிறதோ, அதாவது இன்னைக்கு குளிக்காத இருக்கிறதோ, சந்தியாவந்தனம் பண்ணாத இருக்கிறதோ, எதையும் பண்ணாது முழுக்கிறது மழை பெய்யுது நம்ம குளிக்கலன்னு சொல்லாத எதுவா இருந்தாலும் அம்மானுக்கு பண்ணிட்டு அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிற ஒரு சக்தி பெருமாள் கைத்தறிவு பண்ணாச்சு பார்த்தோம்னா மழை பெய்யும், வெயில் காயும், எல்லாம் தான் இருக்கும். அதை எல்லாத்தையும் பொறுத்துட்டு அந்த பகவத் கைங்கரியத்துல ஈடுபடுறதும் அந்த சகன சக்தி இருக்க. அது எதிலிருந்து கத்துண்டா பூமி தரிசனம் கத்துண்டா தானே ஈடுபடும். ஒரு மலையாகவும் வனங்களாகவும் மரங்களாகவும் பூமி இருக்கு. இப்ப இது சமதலையா இருக்கிற சமதளமா இருக்கக்கூடிய பூமியில இருந்து இந்த தெய்வ வசத்தினால வரக்கூடிய எந்த ஒரு சுகதுக்கத்தினாலையும் எந்த ஒரு கட்டத்தினாலையும் தன்னுடைய நிலையிலிருந்து எப்படி மாறுபாடு இல்லாமல் இருந்துருக்கோ பூமி இருந்துருக்கோ அந்த மாதிரி நான் என்னுடைய அனுஷ்டானங்கள்லயோ பகவத் தியானத்துல இருந்தோ எதெல்லாம் எனக்குன்னு ஒரு வழி கல்பிச்சதாக இருக்கிற திருப்தி பண்ணப்பட்டது இருக்க அதுல இருந்து மாறாம நான் இருந்துருக்கேன். இது பூமியில இருந்து சமதளமா இருக்கிற பூமியில இருந்து கத்துன்ற ஒரு விஷயம். இதே பூமி பூபிரத்துன்னு பேரு. பூபிரத்துனாக்க பூமியே தாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மலையாகவும் இருந்துட்டு இருக்கு. அந்த மலையில இருந்தும் அதே மாதிரி இதெல்லாம் மரங்கள் அது மாதிரி இல்லாம இருந்துட்டு. இந்த மலையினாலேயும் மரங்களாகவும் அந்த பூமி இருக்கிறதுனால நான் ஒண்ணு கத்துட்டேன். இந்த மலையினாலேயோ மரங்களாலேயோ பூமிக்கு எதனா பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பராட்சா இது எல்லாம் பிறருக்கு சுகத்தை உண்டு பண்ணணும்ன்றதுக்காகவே இந்த மலையும் மரங்களும் எல்லாம் இருக்கின்றனன்றது சத்தியமான ஒரு விஷயம். மலையில இருக்கக்கூடிய செடிகொடிகள் இப்ப நாம சுந்தரபாபுஸ்தலத்துல அற்புதமா நாம பார்த்தோம். அந்த திருமாலினம் சொல்லையில இருக்கிற மலையில எப்படி மரங்கள்லாம் இருக்கு. அந்த மரங்கள்லாம் நல்ல கந்தத்தோடையும் வாசனையோடையும் நல்ல பல விதமான பழங்களை கொடுக்கறதாகவும் அந்த பக்கம் மொத்தத்தையும் நிழல் கொடுத்துட்டு பிறருக்கு நிழல் கொடுத்துட்டு எல்லா பிரகாரத்தினாலேயும் பிறருக்கு உபகாரம் பண்றதுக்கோசரமே அந்த மரங்கள் இருக்கின்றன. அந்த மலைகளும் அப்படிதான் இருந்துட்டு. இப்படிப்பட்ட மரங்கள்லாம் யாருக்காக இருக்கு? அந்த மலை மேல இருக்கு. மலை மேல இருக்கிறது அந்த புல்லு முதற்கொண்டு எல்லாமே இங்க இருக்கிற மனுஷாளுக்கு பிறருக்கு அந்த பிராணிகளுக்கெல்லாம் உபகாரம் பண்றதுக்காக தான் இருந்துட்டு. மலையில அருவி கொட்டுறது. அந்த அருவி கொட்டினா எதுக்காக? அந்த ஜலம் இருக்க, அந்த ஜலம் எல்லாருக்கும் கையமாக தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு உபயோகப்படும். அங்க இருக்கிற பிராணிகளுக்கு எல்லாம் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு உபயோகமாக இருக்கும். சொனைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சொனைன்னாக்கா என்னன்னா, மலையில அங்கங்க ஒரு சில பிராந்தம் ஒரு குட்டை குட்டையா ஒரு குளம் மாதிரி இருக்கும். அது கல்லு நடுவே இருக்கும். இப்போ அருவியில ஜலம்ன்றது எப்பயானாதான் கொட்டும், இல்ல எல்லா சமயம் மழை பெய்யணும், இல்ல எல்லா சமயத்திலயும் ஜலம் கொட்டும் தான் சொல்ல முடியாது. சில சமயத்துல இருக்கும், சில சமயத்துல இருக்காது. இந்த மலை ஏறி வர ஜந்துக்களுக்கு மழை காலம் இல்லாத மீதி காலத்துல தாகம் எடுத்ததுன்னாக்கா அப்ப அது தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்றதுன்னா, அந்த மலை நடுவுலயே பார்த்தோம்னாக்கா அந்த ஒரு சொன்ன இருக்கும். அது பார்த்தோம்னா அது ஒரு குட்டமா இருக்கும். கல்லு நடுவில் ஒரு குட்டை இருக்கும்.
அதுல தீர்த்தம் இருக்கும். எப்பவுமே எவ்வளவு வெயில் காய்ச்சாலும் அது போவே போகாது. அந்த தீர்த்தம் அப்படியே குடிக்கிற மாதிரி இருந்துருக்கும். பரம் சுத்தமாக இருந்துருக்கும். அப்படி தெளிந்த தீர்த்தமாக இருக்கும். சொன்னேன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பரோபகாரார்த்தமாகவே மலை இருந்துருக்கு. மரத்தை பத்தி கேட்கவே வேண்டாம். வாழை மரத்துல எந்த அம்சம் உபகாரம் இல்லாமல் இருந்துருக்குன்னு பாருங்க. வாழை இலை, வாழை தண்டு, அதுல இருக்கக்கூடிய வாழை நாறு, புஷ்பம் தொடுக்கிறதுக்கு, பெருமாளுக்கு புஷ்பம் தொடுக்கிறதுக்கு, வாழைப்பழம், வாழைக்காய், வாழைப்பூ, இப்படி எல்லா அம்சத்திலையும் வாழை மரம், தென்னை மரம் மாதிரி இருக்கிறதெல்லாம் சர்வாம்சத்திலையும் பரோபகாரார்த்தமாகவே இருக்கின்றன. அப்போ இந்த சரீரமே கூட பிறனுக்கு உபயோகப்படுவதற்காக தான் இருக்கணுமே தவிர நாம் அனுபவிக்கிறதுக்காக நாம் இருக்கக்கூடாது. இது பரோபகாரார்த்தம் தீர்க்கும் என்பதை இந்த மலைகள், மரங்கள் போன்ற பூமி பிரதேசங்கள்னால நான் கத்துண்டேன். இப்படி எனக்கு பூமி ஆச்சாரியனாக ஆச்சு, குருவாக ஆச்சுன்னு முதல்ல சொல்லி சொன்னேன். அடுத்தது பூமிக்கு அப்புறமா பிருத்திவி, வாயு, காத்து ஒரு ஆச்சாரியனாக ஆச்சுன்னார். அந்த காத்தும் ரெண்டு விதமானது. ஒண்ணு பிராணவாயுவாக இருந்துருக்கிற காற்று, இன்னொன்னு பாக்கியஸ்ட வெளியில சஞ்சரிக்கக்கூடிய காற்று. இப்போ பிராணவிருத்தியைவ சந்துஷ்யதே முனிர்நைவேந்திரிய பிரியைஹி ஞானம் யதா ந நஷ்யேத நாவசீர்யேதவான் மனஹ. இந்த பிராணவிருத்தியாக இருந்திருக்கிற, அதாவது உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற ஒரு வாயு இருக்க, இந்த வாயு மூலமாக ஒரு விஷயத்தை நான் கத்துனேன். இந்த வாயு மூலமாக நான் என்ன கத்துட்டேன் அப்படின்னா, பிராணோ ஆகாராதி மாத்திரேன வர்த்ததே. அதாவது இந்த பிராணவாயுன்றது ஆக்சிஜனுக்கு காரணமாக இருந்துருக்கு. இதுக்குதானே பிராணவாயுன்னு பேரு. இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு இந்த ஆக்சிஜன் என்னன்னு கேட்டா வாதாசனம்னு பேரு பாம்புக்கு. அந்த வாதாசனம்னா என்ன பண்ணணும்னா பாம்புக்கு, அதுவும் இந்த வெயில் காலத்துல நல்ல வெயில் வந்துட்டோம்னாக்க அது வளைவுள்ளே இருக்காது. ராத்திரியாச்சுன்னாக்க வெளியில சஞ்சரிக்க ஆரம்பிச்சிடும். கிராமத்துல எல்லாம் பார்த்தா தெரியும், அங்கங்க அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்கும். அது அப்படியே அந்த காத்தையே சுவாசிக்கிறதும், அந்த காத்து தான் அதுக்கு ஆகாரமாக இருந்துருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த பிராணவாயு நமக்கு உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு காரணமாகவும் இந்த ஜீவன் இந்த சரீரத்துக்குள்ள தங்கறதுக்கு காரணமாகவும் இருந்துருக்கிறது. இதுக்கு அப்படி இருந்துருக்கச்சே கூட அந்த பிராணவாயு வேற எதையும் எதிர்நோக்கல. அது காரியம் என்ன உண்டோ அது மாத்திரம் பண்ணிட்டு போறதே தவிர கண்ணு பாக்குறதா, காது கேட்கறதா, வாய் பேசுறதா, இவன் பேசுறானா, மூச்சுட்டு இருக்கானா, தூங்கிட்டு இருக்கானா, இவன் எப்படி இருக்கான்றத பத்தி இவனை பத்தி எதுவுமே விசாரப்படல. அது தன்னுடைய காரியம் என்ன உண்டோ அந்த காரியத்தை மாத்திரம் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஞானிகளாக இருந்துட்டு இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிராணவிருத்தியைவ சந்துஷ்யதே முனிர்நைவேந்திரிய பிரியைஹி. இந்த சரீரத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். இந்த சரீரத்தை கொண்டுதான் தர்மானுஷ்டானம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சரீரத்தை கொண்டுதான் நாம தர்மானுஷ்டானம் பண்ணச்சே இந்த ஞானம்லாம் பகவத் தியானம்ன்றதும் இந்த சரீரத்தை கொண்டுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக இது இருந்துட்டு இருக்கு. பிராணவிருத்தியைவ, இந்த சரீரத்துல எப்படி பிராணன்றது இந்த சரீரத்துல மீதி இந்திரியங்களால வரக்கூடிய சுகதுக்கங்களை பொருட்படுத்தாமல் அந்த பிராணவிருத்தி, அதாவது பிராணம் தன்னுடைய காரியத்தை மாத்திரம் பண்ணிட்டு இருக்கோ, அந்த மாதிரி நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வேற எதை பத்தியும் நினைக்காமல் இந்த பகவத் தியானம் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கணும்னு இதுதான் மகர்ஷிகள் முனிகள்ல இருந்து, அதாவது முனிகள்லாம் அனுஷ்டிக்கிற ஒரு விஷயம். ஆகையால இப்ப பிரியம் அப்பிரியம்ன்றத பத்தி எதுவும் நினைக்காத இருக்கிறது. இதெல்லாம் பண்ணோம்னாக்கா இது ரொம்ப பிரியமா இருக்கும், இதெல்லாம் பண்ணா நமக்கு அப்பிரியம் பிடிக்காதான் போயிடும்னு இதை பத்தி எதையும் நினைக்காமல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அந்த நமக்குன்னு ஏற்பட்ட ஒரு காரியத்தை மாத்திரம் பண்ணிட்டு அதுல ஒரு தீர்மானத்தோட பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கிறத இந்த பிராண
பிராணன்னு சொல்லக்கூடிய வாயு மூலமாக நான் கத்தந்தேன்னு இவர் சொல்றார். சரி, இன்னொன்னு பகிர் சஞ்சரிக்கிறது, வெளியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு காத்து. அந்த காத்து மூலமாக நான் இன்னும் ஒண்ணு கத்தந்தேன் அப்படின்னு. அதாவது எத்தனையோ விஷயங்களோட நமக்கு ஒரு சம்பந்தம் இருந்தாலும் கூட அதனால ஆட்கொள்ளாமல் நாம நடந்து கொள்ளணும், நம்மளுடைய காரியத்தை நம்ம பண்ணிட்டு போனோம்ன்றதுதான் இங்க ஒரு சொல்ற ஒரு விஷயம். லோகத்துல பாருங்க, காத்தடிக்கச்சே நல்ல ஒரு புஷ்பங்கள்லாம் இருக்கிற சோலைகள்ல இருந்து காத்து வீசுச்சுன்னா, காத்து அந்த மூலமா வந்ததுன்னாக்க கம்முன்னு வாசனையா இருந்துருக்கு. இன்னும் சில இடங்கள்ல வருது, நல்ல நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு, அது மூலமா அது தாண்டி காத்து வந்ததுன்னாக்கா அந்த காத்தே அனல் அடிக்கிறது. இன்னொரு சமயங்கள்ல துர்கந்தம் வருது, எல்லாம் வருது. இப்ப எதோடையான இந்த காத்துக்கு நிலையான தொடர்பு இருந்துருக்கா? ஒண்ணும் கிடையாது. இந்த காத்தடிக்கிறது, அந்த புஷ்பத்து மேல காத்தடிச்சு அங்கேருந்து வரதா, கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த வாசனைய விட்டுட்டு அந்த வாசனை அதோட போயிடுறது, அதை விட்டுட்டு அதை பாட்டுக்கு அது சுதந்திரமா போயிடுறது. காத்துல எந்த வாசனையோ துர்கந்தமோ எதுவுமே இல்லை. அதே மாதிரி நெருப்போட வருது, ஜலத்தோட வருது, ஜலத்தோட வரிசையா சந்திரன் காத்து வருது, அது குளிர்ச்சியாக இருந்துருக்கு. இதே சமயத்துல கிரீஷ்ம காலத்துல காத்தடிச்சாக்கா அது அப்படியே நெருப்பு அனல் காத்தா அடிக்கிறது. ஆனா எவ்வளவு நாடி அது தாண்டிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் கிடையாது, இன்னொரு இடத்துல ஒன்றும் கிடையாது. இப்போ அதே மாதிரி நமக்கும் விஷய சம்பந்தம்ன்றது, இந்த வஸ்துக்களோட சம்பந்தம்ன்றது இருக்கதான் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. பாக்குறோம், இப்ப எல்லா பக்கத்துலயும் கதவெல்லாம் திறந்துட்டு வெளிச்சத்துக்காக 2 பக்கம் விளக்கு போட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப பேசிட்டு இருக்கிட்டு பார்த்தோம்னா என்ன ஆகுது, ஒரு அதி கர்மமான ஒரு சமயம். இந்த கர்மமான சமயத்துல வரைச்சே உடம்பெல்லாம் ஒரே கர்மமா தான் இருக்கு, வேத்து பண்றது வந்து சிரமமா தான் இருக்கு அப்படின்னா இந்த சிரமம் எவ்வளவு நாள் இருக்கும்? கொஞ்ச நாள் தான். ஒரு காற்று அடிச்சதுன்னாலும், இங்க ஏசி போட்டுட்டோம்னாலும், ஃபேன் போட்டுட்டோம்னா இந்த சிரமம் எல்லாம் போயிட்டு போகுது. அப்போ இந்த துக்கமும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறது, சுகமும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறது. இப்ப எத்தனையோ ஃபேன் போட்டு ஏசி போட்டு சௌக்கியமா இருக்கும்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். கரண்ட் போட்டுனாக்க அது என்ன நிலையானதுன்னா அதுவும் தான் போறது. அப்போ எதுதான் நிலையா இருக்கு? ஏதோ லோகத்துல சுகம் கிடைக்கிறதா, சுகானுபவமும் அதோட விட்டு போயிடும், அதுவே நிலையானதுன்ற எண்ணத்தோட இல்லாத இது ஏதோ தெய்வ சங்கல்பத்தினால இது ஏற்பட்டது, சரி அது வந்துட்டு போவோம் அப்படின்னு நினைச்சது. அதே மாதிரி துக்கானுபவமும் நிலையற்றது, இது தெய்வ சங்கல்பத்தினால நமக்கு இந்த சிரமம் ஏற்பட்டது, இதுவும் ஒன்றும் நிலையா இருக்க போறது இல்லைன்னா அதை அப்படி அப்படியே விட்டுட்டு போறதுக்கு ஒரு மனசுக்கு ஒரு பக்குவம் வரணும். அந்த பக்குவம் எதை கொண்டு வந்தது அப்படின்னா, இந்த காத்துனாலதான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வாயுனால, பிருத்திவி வாயு, இது 2 நாள்ல ஏற்பட்ட ஒரு விசேஷம் இருக்கு. பிருத்திவியாதி பரிணாம ரூபேஷு தேகேஷு பிரவிஷ்டா தத்குணாஸ்ரயா. இங்க பிருத்திவி பரிணாமமாக இருக்கிற இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரத்துல தேவன் மனுஷன் அப்படின்னு எல்லாம் ஒரு பாவம் நமக்கு ஏற்படுறது. அகம் தேவகா, அகம் மனுஷா, அகம் ஸ்தூலகா, அகம் கிருஷகா, நான் ஸ்தூலனாக இருக்கேன், நான் கிருஷனாக இருக்கேன், ஒல்லியா இருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிருக்கு. இப்போ இதெல்லாம் இப்ப வஸ்துதாக ஆத்மாவில நான் ஸ்தூலமா இருந்துட்டு இருக்கேன், அதாவது குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன்னு ஆத்மாவில எதானே இருக்கேன்னா, அகம் மனுஷா அகம் தேவகான்னு தேவத்துவமோ மனுஷத்துவமோ ஆத்மாவில இருந்துட்டு இருக்கேன்னா ஆத்மால எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எப்படி கம்முன்னு வாசனை அடிக்கிறதுன்னு வாயுவை சொல்றோமோ, எப்படி ஜில்லுன்னு இருக்கு நெருப்பா சுடுறதுன்னு சொன்னோமானாலும் அந்த சுடுகையோ குளிர்ச்சியோ எதுவுமே வாயுல, அதாவது வாயுல எதுவுமே கிடையாது, அது எல்லாமே வந்தேரிதான். அந்த மாதிரி தேவத்துவம்
நமக்கு வந்து சேர்ந்ததுதானே தவிர இயல்பாக நம்ம சரீரத்துல எதுவுமே இல்லை, நமக்கு எதுவும் கிடையாதுன்றதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இததான் நான் தெரிஞ்சுட்டேன் என்பதாக சொல்லி சொல்ற. நாம போய் சோலோகம் கிருசோகம்னு சொல்றதெல்லாம் ஆத்மாவில இல்ல, இது சரீரத்துலதான் இருக்குன்றது தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்ததான் தெரிஞ்சுக்கிறது ஆகாசத்துல இருந்து கத்தண்டதை பத்தி சொல்ற. அந்தர்பகிஷ்டஸ்திரஜங்கமேஷு பிரம்மாத்மபாவேன சமன்வயேன வியாப்த்யாவச்சேதமசங்கமாத்மனः முனிர்நபஸ்தம் விததஸ்ய பாவயேதே தேஜோ வர்ணமயைர்பாவைः மேகௌகைः வாயுநேரிதைः ந ஸ்பிருஷ்யதே நபஸ்தத்வதே காலதிருஷ்டைர்குணைः புமானே. ஆகாசத்துல இருந்து தெரிஞ்சின்றது எதுன்னா பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சுட்டேன் சொல்லி சொல்றேன். அந்த பகிஷ்டதத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா, நாராயணனாக இருந்திருக்கிற எம்பெருமான் எல்லா வஸ்துக்களையும் உள்ளும் புறமும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருந்திருக்க என்பது சொல்றது. இப்ப இந்த ஆகாசத்தினால என்ன சொல்றதுன்னா எல்லா வஸ்துக்களும் பிரம்மாத்மகமாக இருந்திருக்கு. அதாவது எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன. பரமாத்மா தான் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கு என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நிரந்தரமாக இருக்கக்கூடியது, இதுதான் நிரந்தரமாக தெரிஞ்சுக்கிறது. அதாவது இந்த வியாப்தமாக இருந்திருக்கிற எல்லா வஸ்துக்கள்லையும் வியாப்தி எல்லா இடத்துலையும் உள்ளும் புறமும் நீக்க வர பெருமாள் நிறைந்திருக்கிறத இந்த ஆகாசம் மூலமாக நான் தெரிஞ்சுருக்கேன். சரி, இதுக்கு மேல ஒரு வாயு மாதிரி பெருமாளுக்கு எதனா தோஷம் வருமானு ஒரு கேள்வி வரும். வாயுக்கும் ஒரு தோஷம் வருது. என்ன தோஷம் வருதுன்னா, நல்ல வாசனை இருக்கிற இடத்துல வந்ததுன்னா அந்த வாசனையோட சேர்ந்து வருது. அப்ப அந்த காத்தும் சேர்ந்து அந்த வாசனை அடிக்கிறது. இல்ல துர்கந்தம் வந்ததுன்னாக்கா அந்த துர்கந்தமும் சேர்ந்து அந்த காத்துல வருது. இப்ப எல்லா வஸ்துக்கள்லையும் அந்தர்பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த பகி உள்ளுக்குள்ள வெளியில எல்லா இடத்துலயும் நாராயணம் இருக்கேன்னு சொன்னா இப்ப எல்லாமே நல்ல வஸ்துக்கள்னு சொல்ல முடியாது. நல்ல வஸ்துக்கள் தீய வஸ்துக்கள் எல்லாம் தானே இருந்துருக்க போறது. எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதுன்னாக்க அப்ப பரமாத்மாவுக்கும் இந்த ஹேயகுண சம்பந்தத்தினால அவருக்கும் ஹேயத்துவம் வரலாமோ, அவருக்கும் சுகதுக்கெல்லாம் வருமோ, அவரையும் ஒரு சமயத்துல விரும்புபவராகவும் ஒரு சமயம் விரும்பாதவராகவும் அவரா வேறா, இப்படி எல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் வருது. அதுக்காக தான் ஆகாசத்துல இருந்து நான் கத்தல்ல ஆகாசத்தை சொல்லி சொல்ற. என்ன எப்படி ஆகாசத்துல இருந்து கத்தல் இருக்க என்ன விஷயமா கத்தல்னா தேஜோபன்னமயேத்பாவைः மேகௌகைः வாயுநேரிதைः ந ஸ்பிருஷ்யதே நபஸ்தத்வதே காலசிருஷ்டைர்குணைः புமானே. தேஜஸ் அப்பு அன்னம்னு சொல்லி சொல்றோம். வெயில் காயுது, ஆகாசத்துல தான் வெயில் காயுது, எல்லாம் பண்றது. யாரான ஆகாசத்தை தோஷம் சொல்றாங்கன்னா அந்த வெயில் காயதோ எதுவுமே ஆகாசத்தோட சம்பந்தப்படலை. எதுவுமே மேகம் அந்த ஜல ராசியாக இருக்கக்கூடிய மேகம் ஆகாசத்துல சஞ்சரிக்கிறது. ஆகாசத்துல சஞ்சரிக்கிறதுனால மேகத்தோட சஞ்சரிக்கிறதுனால ஆகாசம் இல்லாத போயிடுறதா, ஆகாசத்துக்கு எதனா ஒரு மாறுபாடு வருதான்னா ஒண்ணும் இல்லை. அது பாட்டுக்கு அது போறது. அது இருக்கட்டே பார்த்தோம்னா இது கற்பா இருக்கா கொஞ்ச நேரம் இருக்கு பார்த்தோம்னா ஆகாசம் எப்படி இருக்கோ அப்படியேதான் இருந்துருக்கே தவிர மேகத்தினுடைய சஞ்சாரம் தான் நம்ம பாக்குறோமே தவிர ஆகாசத்துல எந்த மாறுபாடும் நாம பார்க்கல. அந்த மாதிரி ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அந்தர்பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு எல்லா வஸ்துக்கள்லையும் உள்ளும் புறமும் இருந்தாலும் கூட அந்த ஈஸ்வரனுக்கு இந்த ஹேய சம்பந்தம்ன்றது, அதாவது தீய விஷயங்களோட சம்பந்தம் வந்து அதனால சுகதுக்க அனுபவமோ வேற ஏதான குணத்துல ஒரு குறைபாடோ எதனா வருவான்னா எதுவுமே வராதுன்றத ஆகாசத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுட்டேன். பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற.
அதுக்கப்புறமா தீர்த்தம், ஆகாசம், ஆபஹா, அக்னிஹி அப்படின்னு சொல்லி தீர்த்தத்துல இருந்து நான் என்ன கத்துருக்கேன் அப்படின்னா, ஸ்வச்சஹ பிரகிருதிதஹ ஸ்னிக்தஹ மாதுர்யஹ தீர்த்தபோன்ரணாம் முனிஹி புனதி அபாம் மித்ரம் ஈஷோபஸ்பர்ஷகீர்த்தனைஹி. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஜலத்தினுடைய சுவாவம் என்ன? ஸ்வச்சமாக இருக்கு, நிர்மலமாக இருந்துருக்கு, பிரகிருதிதா. அதே மாதிரி ஸ்னிக்தா, எல்லாவற்றோடையும் சேர்ந்தது, எல்லாத்தோட பூமியில ஜலம் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜலம் இருக்கிறது தெரியாது, அப்படியே கலந்து போயிடுறது. அந்த ஜலம் சேர ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்னிக்தன் அது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து போயிடுறது. மாதுரியா, இனிமையாக இருந்துருக்கு. தீர்த்தபூதா, அதாவது தீர்த்தபூதான பரிசுத்தமாக்குறதாக இருக்கு. மீதி வஸ்துக்கள் எல்லாம் இது பரிசுத்தமாக்குறது. அபாம் மித்திரம், அதாவது அபாம், இந்த ஜலம் இருந்துருக்க எல்லாத்துக்கும் மித்திரமாக இருக்கு, நண்பனாக இருக்கு. தீர்த்தம் இல்லைன்னா யாரு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் மழை வருது அப்படின்னு சொல்லச்சு சந்தோஷமா குழந்தைகளை கொண்டு கை தட்டி மழை வரணும் மழை வரணும்னு ஆசைப்படுறது, எல்லாமே ஆசைப்படுறது, எல்லாருக்கும் நண்பனாக இருக்கு ஜலம்ன்றது. அப்படி இருந்துருக்கு. சன்மனுஷ்ய மனோயதா என்று வால்மீகி மகர்ஷி சொல்ற. இந்த ஒரு காவா போறது, அந்த தீர்த்தத்தை பார்த்த உடனே சச்சமா போறதான். அந்த சச்சமா போட்ட உடனே நல்ல மனுஷாளுடைய மனசு எப்படி இருக்கோ அப்படி இருந்துருக்குன்னா, இந்த தீர்த்தத்துல இருந்து கத்துன்றது என்னன்னா, சத்துக்கள் எப்படி இருப்பா, அவளுடைய அனுகிரகம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் கத்துன்றது. நானு நிர்மலகா, சுவாபாவிகமாக எந்த காலுஷ்யமும் இல்லாமல், எந்த விதமான கலுஷமும் இல்லாமல் இருந்துருக்கிறவர்தான் சத்துக்கள். நிர்மலகா பூதே அனுராகவானு, எல்லா பிராணிகளிடத்திலையும் பிரீத்தியோட இருந்துருக்கவாளாக சத்துக்கள் இருந்துருக்கா, மகான்கள் இருந்துருக்கா. மாதுரியா, இனிமையாக நல்லதுதான் பேசுகிறாளே தவிர பிறர் மனசு புண்படுகிற மாதிரி எப்பவுமே அவ பேச மாட்டா. மாதுரியா தீர்த்தபூ, அப்படிப்பட்ட அசம்பாஷ்ய புண்ணியகத்தோ மனசாத்தியாயத்துன்னு சொல்லிருக்கு. யாரன்னா சில பேரோட பேசக்கூடாது வாழ்நாளோட நாம பேசிட்டோம்னாக்க அவ மகான்களை மனசால தியானம் பண்ணாலே போறோம், அந்த பாப்பெல்லாம் போயிடுமோ. அந்த மாதிரி எல்லாருக்கும் பரிசுத்தத்தை ஏற்படுத்துபவர்களாக இருந்துருக்கான். புனா ஜபாம் மித்ரம் ஈக்ஷோபஸ்பர்ஷ கீர்த்தனை, எப்படி ஜலம் ஒரு சில விஷயங்களால ஈக்ஷாதிபிகி புனாதி, ஈக்ஷான்றது பார்க்கறது, உபஸ்பர்சனம்ன்றது அந்த ஜலத்துல வரைச்சு ஸ்நானம் பானாதி ஸ்நானம் பண்றது. இப்போ இங்க சொல்லச்சு, கிருபே பர்வதஸ்வயா விஷகிரீஷித கிரீடிதம் ஜகத்ஹிதம் அசேஷத சதிதமித்தம் அர்த்தாப்யதே மதச்சல பரிச்சுத பிரணததா. இதுக்கு வரைச்சு சகிருதபேக்ஷணா தட்சணாதி பிரகிருஷ்ட பகுபாந்தக பிரசமஹேதுனா சேதுனான்னு இந்த தயாதேவி ராமாவதாரம் பண்ண வச்சாராம். எதுக்காக சீனிவாசன ராமாவதாரம் பண்ண வச்சாருனாக்க, சேது பந்தனம் பண்றதுக்காக ராமாவதாரம் பண்ண வச்சாருன்னு சொல்ற. சகிருத அபேக்ஷணா தக்ஷணாத்துன்னு அந்த சேது ஒரு முறை பார்த்தாலே போறோமோ, அந்த க்ஷணத்துல நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு. சேத்தும் திருஷ்டா சர்வ பாப்பம் எப்போகத்தின்னு சொல்றது, எல்லாமே போக்கடிக்கலான்னு. அந்த மாதிரி ஈட்சணாத்தை பெரிய மகான்களை சேவிச்சோமானாக்க அவருடைய சேவையை நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சிடும். ஈட்சணாத்து தர்சனாத்துன்னு அர்த்தம் ஒண்ணு. அப்புறமா உபஸ்பர்சனம், அவளுடைய சேவிக்கிறது, அவள தொடர்றது, அப்படி பண்ணோம்னாக்க அந்த உபஸ்பர்சனத்தினால. அதே மாதிரி தீர்த்தத்துல என்ன அப்படின்னு, கங்கா தீர்த்தம், அது கங்கா ஜல கணிகா பீத்தம்னு சொன்னது. அதாவது கங்கா ஜலத்தை ஒரே ஒரு பிந்து இது பண்ணா கூட போறோம், நமக்கு
எல்லா க்ஷேமமும் நமக்கு ஏற்படும்னு சொல்ற. அப்ப அந்த ஸ்பர்சனம் புரோட்சிக்கிறது பானம் இவைகளால நமக்கு ஒரு விசேஷம் ஏற்படுறது. அந்த மாதிரி அந்த சாதுக்களோட ஒரு தரிசனம், சாதுக்களுடைய சமாகமம், அவளுடைய சீபாத தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்றது, இப்படி எல்லாம் பண்ணோம்னாக்க நமக்கு எல்லா பாப்பமும் போயிடும். கீர்த்தனை கங்கை கங்கை யோபிருயாது யோஜனானாம் சதைரப்பின்னு எங்கேயோ 100 யோஜனை தாண்டி கங்கா கங்கான்னு சொன்னா கூட அந்த கங்கையிலேயே பண்ணின ஸ்நானம் பண்ணின பலன் கொடுக்கறதுன்னு சொல்றதுனால இப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய திருநாமங்களை நாம சொன்னோம்னாலே கூட நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போய் நம்மளை பரிசுத்தமாக்குறதுன்னு இது ஜலத்து மூலம் கல்வின்னு சொல்ற. தேஜஸ்வி தபசா தீப்தா துர்தர்ஷோதர பாஜனः சர்வபக்ஷோபி யுக்தாத்மா நாதத்தை மலமக்னிவதி. இது அடுத்தது அக்னியில இருந்து நான் என்ன கத்துன்றேன்றத பத்தி சொல்றேன். தேஜஸ்வி, அக்னிக்கு ஒரு தேஜஸ் இருக்கு. தேஜஸ்னால மீதி எல்லா வஸ்துக்களை காட்டலாம் அக்னிக்கு ஒரு சிறப்பு ஏற்படுறது. நமக்கு அந்த ஒரு ஞானம் வருது, மகாத்மாக்களுடைய ஞானம் இருக்கு. ஞானத்தினாலதான் சிறப்பே தவிர மீதி பணத்தினாலேயோ புகழ்னாலேயோ நமக்கு சிறப்பு இல்லை. ஞானம், அதுவும் ஆத்மோஷியமான ஞானத்தினாலதான் சிறப்புன்றதை நான் தெரிஞ்சுருக்கேன். தேஜஸ்வி அதான். அதே மாதிரி தபசா தீப்தா, தபஸ், தபஸ்ன்றது புலநடக்கத்தோட கூட காய கிளேசம் பண்ணி சரீரத்தை வருத்திண்டு நாம பகவத் தியானம் பண்றது. அப்படி பண்றதுனால ஒரு பெரிய ஒரு பிரகாசம்ன்றது ஏற்படுறது. அந்த பிரகாசத்தை யாராலையும் போக்கடிக்க முடியாதது. ஆகையால இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட, எதை சாப்பிட்றவனாக இருந்தாலும் கூட, எதை சாப்பிட்றதுன்னா சாஸ்திரியமாக சொல்லப்பட்டவையில, அதாவது நல்ல மிருஷ்டாந்தமா சாப்பிட்றதோ இல்லை ஏதோ ஒரு சில இது சாதாரணமான ஒரு ஆகாரத்தை சாப்பிட்றதோ, எப்படி அவன் ஆகாரம் பண்றதா இருந்தாலும் அவனுடைய தேஜஸுக்கு எப்பவும் குறைவில்லாத இருந்துருக்குன்னு சொல்ற. சர்வபட்சோபி யுக்தாத்மா நாதத்தை மலம் அக்னிவத்தை. சர்வபக்ஷோபி எத்த சாப்பிட்றதாக இருந்தாலும் அவனுக்கு அந்த அசுத்தின்றது வரலன்னா, எத்தனை சாஸ்திரிய விஷயத்திலேயே கூட இல்லைன்னா அசாஸ்திரியமான விஷயத்த சாப்பிட்டாக்க புத்தியில ஒரு தெளிவு ஏற்படாது. ஆகையால சாஸ்திரிய விஷயத்தை தான், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட வஸ்துக்களை தான் சாப்பிடணும். அக்னிக்கு சர்வபக்ஷன்னு ஒரு பேர். அந்த சர்வபக்ஷன்ற பேர் எப்படி வந்ததுன்றத அதுக்கு ஒரு விற்த்தாந்தம் இருக்கு. கொஞ்சம் சமயம் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துல அதை சொல்றேன் நானு. பிருகு மகர்ஷி மகா தபஸ்வி. அந்த பிருகு மகர்ஷிக்கு புலோமான்னு ஒரு மனைவி இருந்தார். இந்த புலோமான்றவள் சின்ன வயசுல அவ அப்பா அம்மாவுக்கு செல்லமா இருந்தது எல்லாம் இருந்தப்போ, ஆனா அவ எப்ப பார்த்தாலும் ஒரு பிடிவாதம் பிடிப்போம். சாப்பிட மாட்டேன், இந்த காரியத்தை பண்ண மாட்டேன், இந்த காரியம் பண்ண மாட்டேன்னு செய்ய வேண்டிய விஷயத்துல செய்யாத இருக்கிறது, செய்யக்கூடாத விஷயத்துல செய்யறது, இப்படி சில பிடிவாத குணத்தோட அவ இருந்தாலும் இங்க ஒரு எல்லாரும் என்ன ஒரு ஆசிரமத்துல தானே இருக்க போற, அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல இருந்துருக்க. அப்ப அவ அப்பா அம்மா என்ன பண்ணுவாளாம், இந்த மாதிரி இந்த குழந்தை இந்த புலமா எதனா பிடிவாதம் பிடிச்சாக்க அந்த ஆசிரமத்துக்கு எதிர ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை காண்பிச்சு அதோ பாரு அந்த மரத்துல ஒரு பிரம்மராட்சம் இருக்கான், நீ சாப்பிடலன்னா அவன்கிட்ட கொடுத்துருவேன், நீ இது பண்ணையானா அந்த பிரம்மராட்சத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லலாம். நாமெல்லாம் பசங்களுக்கு சொல்றோமோ இல்லையோ, பசங்களுக்கு சொல்லச்சு நீ பண்ணலைன்னாக்க இந்த காரியம் பண்ணலைன்னாக்க பூச்சாண்டிகிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் எல்லாம் பசங்களை சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி அவ அந்த பிரம்மராட்சத்தை கொடுத்துருவேன் பிரம்மராட்சத்தை கொடுத்துருவேன்னு சொல்லியிருந்தாலாம்.
நிஜமாவே அந்த மரத்துல ஒரு பிரம்மராட்சச உட்காந்துதான். அதுவும் நிச்சயம் இவ சொல்றதெல்லாம் அது கேட்டுட்டே இருந்தா அந்த பிரம்மராட்சசர். இந்த புலவமா ஒரு கல்யாண வயசா அடைஞ்ச உடனே புலவமாவ பிருகு மகர்ஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இந்த பிரம்மராட்சஸ் என்ன பண்றது, இவ அப்பா அம்மா எல்லாம் எனக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி இருக்கிறதுனால தனக்கு அந்த பொண்ணை கொடுத்துருவான்னு நினைச்சிட்டு ஆசைப்பட்டு, இப்ப தனக்கு கொடுக்காத பிருகு மகர்ஷி கல்யாணம் பண்ணிட்டே இல்லையோ, உடனே கோபம். பிருகு மகர்ஷின்ற போய் இந்த பொண்ணை தான் எடுத்துக்கணும்னு சொல்லி பாக்குறது. ஆனா அவருடைய தேஜஸ்னால அந்த பிருகு மகர்ஷியினுடைய ஆசிரமத்துள்ளேயே அந்த பிரம்மராட்சஸால நுழைய முடியும். இந்த சமாச்சாரத்தை மகர்ஷி தெரிஞ்சுட்ட உடனே அவர் என்ன பண்ண, சரி இதுக்கு அவர் இருக்கிற காலத்துல அந்த ஆசிரமத்துள்ள ராட்சசனால நுழைய முடியாது. அவர் எங்கேயான வெளியில போனாக்க அக்னிய கூட்டு நீ பாத்துக்கோ, பத்திரமா பாத்துக்கோ, யாரு இந்த ராட்சசன்லாம் பொதுவா சொல்லாத, இவளுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ பாத்துக்க வேண்டியது அந்த அக்னியின் அந்த புலவமாக ஒப்படைச்சிட்டு அவர் போவார். இந்த மாதிரி போகச்சே ஒரு நாள் பிருகு மகர்ஷி தீர்த்தாமடம் போயிருக்கேன், அக்னி இந்த புலவமாவும் ஒப்படைச்சிட்டு போயிருக்கேன். ராட்சசம் உள்ள வந்துட்டான். ராட்சசம் உள்ள வந்து இந்த புலவமாவை தூக்கி போறேன்னு சொல்றான். அப்ப அக்னி சொல்ற, இதை தொட்டு பாரு, தொடக்கூடாது, பிருகு மகர்ஷியினுடைய பத்னி இவள்கிட்ட ஒண்ணும் பண்ண போகக்கூடாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராட்சசம் சொல்றான், இந்த மாதிரி இவ அப்பா அம்மா எல்லாம் சொல்லிருக்கான், இந்த பொண்ணு உனக்கு ராட்சசனை எதிர இருக்க பிரம்ம ராட்சசி கொடுத்துறேன்னு ஒரு முறை சொல்ல, பல முறை சொல்லிருக்க. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சகத் கன்யாம் ததாமின்னு ஒரு முறை ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு பொண்ணை கிணந்து சொல்லியாச்சுன்னாக்க அந்த வார்த்தையிலேருந்து மீறினாக்க பெரிய பாப்பமாக சொல்லிருக்கு பொண்ணுக்கு அப்பாக்கு. இப்ப அந்த சக்கத் கன்யாம் ததாமின்னா அதுக்காக தான் இப்பெல்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னா, அந்த நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு முன்ன பேசுறதெல்லாம் இஃப் கிளாஸ் போட்டு கொடுக்கறது. பொண்ணு பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா நான் கொடுக்குறேன், ஜாதகம் பொருந்திருந்தா நான் கொடுக்குறேன், நானு பொண்ணு இஷ்டப்பட்டா நான் கொடுக்குறேன் நானு, அப்படி இந்த மாதிரி எல்லாம் பல கிளாஸ போட்டுட்டு சொன்னா நான் சக்கத் கன்யாம் ததாமின்றது வரைச்சு அப்படியே பண்ண கொடுத்துறேன்னு நான் சொல்லலையே, அர்த்தம் ஏதோ கொஞ்சம் மாத்திக்கலாம், வேற விஷயம். இப்ப அவன் ராட்சசம் சொல்றான், சாஸ்திர பிரகாரம் நான் தான் இவளுக்கு எனக்கு தான் கொடுக்குறேன்னு ஒரு முறை இல்ல பல முறை சொல்லியாச்சு, நான் தான் இவளுக்கு கணவனாக ஆக வேண்டியவன், ஆகையால நான் தூக்கி போறேன்னு சொல்றான். அக்னி பகவானும் சொல்றேன், நீ சொல்லினதெல்லாம் வாஸ்தவமா கூட இருக்கலாம், ஆனா அக்னி சாட்சிகமாக இந்த கன்னியாதானம் பண்ணதுன்றது யாருக்குன்னா பிருகு மகர்ஷிக்கு தான் கன்னியாதானம் பண்ணி கொடுத்துருக்கா, அதுக்கு நானே சாட்சியா இருந்திருக்கேன் நானு. ஆகையால பிருகு மகர்ஷிக்கு தான் இவன் பத்னியை தவிர உனக்கு பத்னி ஆக மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். இதே இந்த விசாரம் நடந்துட்டே இருக்கிட்டே அவன் ராட்சசமோ இல்லையோ, அவன் எதை பத்தியும் நினைக்கல, பால் ஒரு அறை கொடுத்தா அவளை தூக்கிட்டே போயிட்டான். அந்த புலவமாவை தூக்கிட்டே போயிட்டா அவ ஆகான்னு அலறா. அவ தூக்கிட்டு போறதுல அவன் நிறைய மாதம் கர்ப்பிணியா இருந்துட்டு இருக்கா. அவ அலறச்சேயே என்ன ஆகி போச்சு, அந்த குழந்தை பிறந்து வருது. அந்த சமயத்துல இவன் ஒரு பக்கம் விழுந்துட்டா, ஒரு பக்கம் விழுந்துட்டா. இவன் தப்புக்காரியம் பண்ணதுனால அதாவது பரனுடைய பத்னி ஸ்பர்சத்தினால அவள்கிட்ட தப்பா நடந்ததுனால இந்த ராட்சசம் எரிஞ்சு ஒரு பக்கம் விழுந்துடுறான், ஒரு பக்கம் அம்மா விழுந்திருக்கா, ஒரு பக்கம் குழந்தை விழுந்திருக்கு. ஆகையாலதான் அந்த குழந்தை பேர் தான் செவனர்னு பேர். அங்கிருந்து பிருகு மகர்ஷி ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தா இவ அந்த பேரை காணும், என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்கேயோ பார்த்தா அலறன் ஓசை கேட்கறது, எங்க ஓசை கேட்கறதுன்னு பாக்குறேன். அந்த எங்கேயோ தூரம் போயிருக்கு. பார்த்தேன், அக்னியை பார்த்தோம்னே அக்னி மேல கோபம் வந்துருச்சு. நீ சர்வபக்ஷனாக ஆக வேண்டியது, சுத்தம் அசுத்தம்னு பார்க்காது குப்பையும் எரிக்கிறவனாக ஆகட்டும், ஹவிசு கொடுத்தாலும் அக்னி ஹோமத்துல ஹவிசு கொடுத்தாலும் நீ சாப்பிட்டு எல்லாம் சர்வபக்ஷனாக ஆகட்டும்னு அக்னி பகவானுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டேன். இந்த சாபத்தை கொடுத்த உடனே ஏன் அவருக்கு அந்த சாபம் கொடுத்தாருன்னா, அக்னி தன்னுடைய கடமையில இருந்து கொஞ்சம் மீறிட்டார். எவ்வளவு பராமரிசம் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த புலோமாவை பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கா. புலோமா கிட்ட அவன் வந்தான்னா ராட்சசம் வந்தோடனே உடனே சுட்டு எரிச்சிட வேண்டியதுதானே அவருடைய காரியம். அதை பண்ணாத அவன் சொன்னது ரைட்டா, கன்யா ததாமின்னு சொன்னதுக்க அது கூட சாஸ்திர பிரகாரம் சரியாதான் இருக்கும் போல இருக்க. இங்க கன்யா பிரதானம் பண்ணது அக்னி சாட்சியமா இவனுக்கு தானே கொடுத்துருக்கேன்னு இப்படி எல்லாம் யோசனை பண்ணாலும் இல்லையா? அந்த யோசனை பண்ணதே தப்பு. ஆகையால அவர் அந்த சாபத்துக்கு ஒரேவராகிட்டே சர்வபட்சன்ற ஒரு பேர் வந்ததுன்னு அந்த ஒரு விற்த்தாந்தம் சொல்றது. சர்வபட்சோபி யுக்தாத்மா நாதத்தே மலம் அக்னிவதி அப்படின்னா, அக்னி சர்வபக்ஷனாக இருந்தாலும் கூட அந்த அசுத்தத்தை அதை எடுத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல இவன் என்ன பண்றான் அப்படின்னா, பிடிச்ச வஸ்து பிடிக்காத வஸ்துன்றது இல்லாத எத்த சாட்டாலும் இந்த சாப்பிடுற வஸ்துனால அவனுக்கு எந்த விதமான அசுத்தியும் அவனுக்கு ஏற்படுறதில்ல. எப்படி அக்னியில இருந்து நான் இந்த விஷயத்த கத்துண்டேன்னு அவதூதர் சொல்றேன். இந்த மாதிரி மீதி விஷயங்களையும் அடுத்தடுத்த வரக்கூடிய உபன்யாசம் போது நாம பார்க்கலாம். நாமளும் இவைகள்ல இருந்து சில விஷயங்கள் அந்த இன்னைக்கு நாம தெரிஞ்சிருந்த விஷயம் பொறுமை, ரெண்டாவது விஷயம் இந்த இந்திரிய வயமாக ஆகாமல் நாம இருந்துருக்கிறது, நம்ம காரியத்தை நாம பண்ணிட்டு போனோமே தவிர வேற எதை பத்தியும் நாம நினைக்க கூடாது. எல்லாரிடத்துலயும் ஒரு நல்ல எண்ணத்தோட நாம இருக்கணும். தீய வார்த்தைகளை பிறரிடத்துல சொல்லக்கூடாது. இப்படின்னு பல விஷயங்களை நாம இந்த குருக்கள் மூலமாக பிருத்திவி, வாயு, ஜலம், அக்னி இவைகள் மூலமாக நாம தெரிஞ்சிட்டோம். இதெல்லாம் நம்ம மனசுல எதை கேட்கிற மாதிரி இல்லாமல் மனசுல நின்று அனுஷ்டான பரியந்தமாக ஆகணும்னு எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.